வணக்கம் ரிஷி டிவி நண்பர்களே. தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற வரிசையில் இன்னைக்கு திமுகவை பற்றி பார்ப்போம். திமுகவுடைய எதிர்காலம், அவங்க இப்போ செயல்பாடு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்காப்புல. சார் வணக்கம். வணக்கம். திமுகவுடைய எதிர்காலம் என்ன சார்? இல்லை, ஒரு கட்சியோட எதிர்காலங்கிறத நம்ம ஒரு தேர்தலை வச்சு மட்டும் முடிவு பண்ணிட முடியாது. இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, நீங்கள் சொல்கிறது வாசனம் தான். ஒரு காலத்தில் திமுக அதிமுகன்னு ஒன்று இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஓகே. இன்றைக்கி டிவிகேன்னு ஒரு கட்சி 2-3 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்தித்து இன்றைக்கி ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்துருக்காரு, ஒரு இயக்கத்தை புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் வரை அந்த இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதில் சேர தெரியாதவங்களும் நிறையா பேர் இருக்கலாம். ஏன்னா அதில் எப்படி அவங்க பேரை சேர்க்கணும், எப்படி உள்ளே கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிலவங்க அதை எப்படி கேட்டு இன்னும் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து இன்னும் சேர்க்காம கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு கொஞ்சம் கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலைக்கு திமுகவும் எப்படி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சரி, இல்லை, இப்போ அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலாம் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. வெறும் 20 லட்சம் பேர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சேர்ந்துருக்காங்க. பட் அந்த 20 லட்சங்கிறது இன்னொரு 20 லட்சம் பேரே சேரட்டுமே. 40 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு 40 லட்சம் ஓட்டுன்னு எத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் ஆச்சு? 10% ஓட்டு. 10% ஓட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. அண்ணாமலையும் திமுகலாம் ஒப்பிடுறது தவறான ஒரு விஷயம். திமுகவுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வழக்கமாக அந்த கூட்டணி மூலமாக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அந்த கூட்டணி கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி போயிருக்குது. அதனால கொஞ்சம் திக்குமுக்காடி போயிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் அந்த கூட்டணி கட்சிகளோட பலத்தில் சவாரி செஞ்சுட்டு, ஆனால் அது வெளியே தெரியாத மாதிரியே அவங்க நடந்துட்டு இருக்காங்க. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ என்னைக்குமே ஆளுங்கட்சி பக்கம் போகிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சி பக்கம் அவங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குதோ, ஏன்னா இப்போ ஒரு திருமாவளவன் கட்சி சார்பாவோ, ஒரு கம்யூனிஸ்டுகள் சார்பாவோ, காங்கிரஸ் சார்பாவோ, ஐயுஎம்எல் அந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு இஸ்லாமியர்களை தவிர மற்றவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க சார்பாக ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்குங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்கு காரணம் விஜய். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே போயிருக்காங்க. பட் அதுக்காக நம்ம திமுக பலம் குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. இன்னும் திமுகவில் இருந்து அந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இப்படி யாருமே போல. ஒன்றிய செயலாளர்கள் போயிருக்காங்க, நகர செயலாளர்கள் போயிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து ஆரம்பம் மட்டும் தானே. 5 வருஷத்துக்கு நீண்ட நெருக்கம். அதுதான். அது எவ்வளோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அவங்களுக்கு அங்க இடம் வேணும்ல. அவங்களை பொறுத்தளவுக்கு இடம் இருக்கு, இடம் இல்லைன்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. 5 வருஷம் ஆட்சி நடக்கும். இப்ப நீங்க எப்படி பாத்தீங்கன்னா 234 தொகுதி தான், 234 வேட்பாளர்கள் தான் தாவேக்கா நிறுத்த முடியும். அதுல கூட்டணிக்கு இப்போதைக்கு நிலைமைக்கு இருக்கிற கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா 84 பேர் கூட்டணிக்கு போனாலும் 150 பேர் தான் தாவேக்கா சார்பா நிறுத்த முடியும். 150 பேருக்கு ஏற்கனவே 108 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 108 பேருக்கு அப்படியே கொடுக்கணும். மீதி பார்த்தீங்கன்னா 42 பேர் தான் கொடுக்க முடியும். இப்போ மாறுறவங்களுக்குலாம் எப்படி கொடுக்க முடியும்? அதனால திமுக அதை யோசிப்பாங்களா இல்லையா? திமுக அதிமுக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க மாறி மாறி தான் வந்தாங்க. இப்போதைக்கு நீங்க தாவேக்கா இல்லைன்னு ஆக முடியாதுல்ல. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தானா? இல்ல, அதைத்தான் சொல்றேன். அந்த பிரச்சனை இருக்கு. அதனால இவங்க அங்க போறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கு அங்க போய் உறுதி இல்லாத நிலைமைக்கு அதுக்கு திமுகலே நமக்கு சீட்டு கிடைச்சிரும்ல. திமுகனா ஒரு தொகுதி எடுத்தா இவங்க தான் துறை. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வமா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், அவர் வெள்ளகோயில் சாமிநாதனா இருக்கட்டும், மூர்த்தியா இருக்கட்டும், பிடிஆரா இருக்கட்டும், பெரிய கருப்பனா இருக்கட்டும், பெரியசாமியா இருக்கட்டும், அவரோட பையன் செந்தில்குமார் இருக்கட்டும், இப்போ இவங்களுக்கெல்லாம் உறுதியா சீட்டு. இது நீங்க தாவேக்கால எந்த தொகுதிக்குமே சொல்ல முடியாது. அது ஒன் மேன் ஆர்மி கட்சி. விஜய் மட்டும்தான். அதே மாதிரி விஜயுமே எந்த தொகுதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா திமுக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார், அதிமுக ஃபாலோ பண்றாரு. அம்மாவும் எம்ஜிஆரும் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொகுதியில பரவலா போட்டிக்கிட்டாங்க. ஆண்டிப்பட்டி, மதுரை மேற்கு, அருப்புக்கோட்டை, 2 பேர்த்தையும் சொல்ற, சின்னமன்னூரா இருக்கட்டும், போடிநாயக்கனூரா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், ஆர்கே நகரா இருக்கட்டும், இப்படி கலந்து கட்டி போட்டிக்கிட்டாங்க. அதையே தான் விஜயும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கு அங்க போய் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உறுதி இல்லாத தன்மை. அதுக்கு இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்க ரொம்ப பிரச்சனை வேற ஏதாவது காரணத்தினால வந்துச்சுன்னா மாறுறதுக்கான சில அறிகுறிகள் தெரியும். அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களாம் எங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்கன்ற ஒரு மாசு இருக்கு. அதே இது இப்போ விஜய் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான கண்டிப்பா இருக்கு. ஆனா சார், அது நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா நம்மளே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலினை சொல்லியிருந்தோம்,
தமிழகத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு மாயை கட்டி அமைக்கப்பட்டது. தமிழகத்தின் முதல் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்னு குளத்தூர்ல ஸ்டாலினை சொன்னோன்னா அவரே 1000 2000 ஓட்டுல 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு. மக்கள் கையில முடிவு இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டுல 234 எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திமுக எதிர்காலத்தை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கணிப்பு எப்படி? சரி, இப்போ நம்ம கணிப்போட இப்போ அவங்களோட கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாரதிய ஜனதா கூட இப்போ நெருங்கி போயிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களா பாரதிய ஜனதாவை அவங்க போட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசுன்னு போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கடந்த ஒரு 10 15 நாட்களா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அந்த டெல்லியில பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற கட்சி பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணி அவர் 15 20 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அதை பத்தி திமுக தரப்புல இருந்து வாயை துறக்கல. நேற்று நாடாளுமன்றம் நடந்திருக்குது. காங்கிரஸ் கூட நாங்க உட்கார மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கை வாங்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. அதனால இவங்க வந்து பாரதிய ஜனதா கூட நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாரதிய ஜனதாவுக்கு இவங்களோட தேவைகள் இருக்கு. ஏன்னா 20 MP 10 ராஜ்யசபா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து மசோதாக்கள் நிறைவேற்றுறதுக்கு இவங்களுக்கான சப்போர்ட் வந்து திமுக மூலம் 3 வருஷம் அவங்களுக்கு வேணும் இருக்கும். அது இல்லாம திமுகவால பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லாம ரொம்ப நாளைக்கு கட்சியை நடத்த முடியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தப்பு செஞ்சிருக்காங்க. மேலையும் அதிகாரம் இல்லை, கீழையும் அதிகாரம் இல்லைன்னா அவங்களால சமாளிக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல இப்ப டெல்லியில அதிகாரம் இருந்து ஒரு 2 மத்திய அமைச்சரோ 4 மத்திய அமைச்சரோ இருந்தாங்கன்னா வந்து ஒரு மத்திய அமைச்சர் மேல அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாடு போலீஸ் கை வைக்க முடியாது. எம்எல்ஏ கை வைக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்க அதை யோசிப்பாங்க பாரதிய ஜனதா கூட. ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி வந்து யாருமே கிடையாது. இருக்கிறவங்களும் பேர் சொல்ற மாதிரிலாம் யாருமே இல்லை. ஒரு நம்ம கருணாஸ், முஸ்லீம்ல ஒரு 2 கட்சி, திண்டுக்கல் அவர் பேர் செய்ய தெரியல, ஒரு 2 முஸ்லீம் இயக்கங்கள், ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன், இப்படி சில இவங்களெல்லாம் ஒரு தொகுதிக்கு மேல ஓட்டு கிடையாது. அந்த ஒரு தொகுதியில ஒரு 5000 ஓட்டு வாங்குவாங்க. கருணாஸ்லாம் அதுவுமே விழுமான்னு நமக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப இவங்க பாரதிய ஜனதா கூட போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பாரதிய ஜனதாவும் ஒரு 3-4 தேர்தல அதிமுக கூட போயிட்டு மண்ணை கவ்விட்டாங்க. ஆமா. அதனால வந்து இவங்க பாரதிய ஜனதாவும் திமுகவும் சேர்றதுக்கு தான் ஒரே வழி. அதாவது 2 கட்சியும் காப்பாத்துறதுக்கு. தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு திமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேல அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க கவலைப்படாம, ஏன்னா கீழே அவங்களுடைய ஆளுமை இருந்தனால அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க. ஏன்னா கீழே வந்து அவங்களுடைய ஆளுமை இல்லை. இப்போ அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி என்ன பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான். மத்திய அரசை சார்ந்து இருந்தால் மட்டும்தான்